அன்பான நேயர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான காலை வேளையில் உங்களை சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்கள் வேலைகளையும் தேவன் அளவெல்லாம் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி சங்கீத புஸ்தகம் 103ஆம் சங்கீதத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பிரைஸ் காட். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளவாய் கர்த்தருக்கு பயப்படுகிற மேல் அவர் கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறார். ஆண்டவர் எவ்வளோ அருமையான தேவன். எனக்கு அன்பான நேயர்களே, கிருபை என்பது நம்ம ஜீவனிலும் மேலானது. நம்முடைய உயிரை காட்டிலும் பெரிது அவர் கிருபை. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்மட்டு நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை தான். நம்முடைய திறமையோ, நம்முடைய அறிவோ, நம்முடைய படிப்போ, நம்முடைய பணமோ நம்முடைய உயர்த்தாது. ஆனால் அவர் கிருபை உயர்த்தும். வேதம் என்ன சொல்கிறது? கால் சறுக்கும் போதெல்லாம் நம்மளோட கிருபை இல்லவோ தாங்கிறது. பாருங்கள், நம்ம கால் சறுக்கும் போதெல்லாம் அவரோட கிருபை இல்லவோ தாங்குது. அந்த கிருபை தான் ஒரு மனுஷனை சூழ்ந்து கொள்ளும். கிருபை தான் மன வாழ வைக்கும். கிருபை தான் மன உயர்த்தும். கிருபை தான் ஒரு மனுஷனை மூடிக்கொள்ளும். தேவ கிருபை தான் ஒரு மனுஷனை பெரியவனாக்கும். இன்றைக்கி உங்களுக்கு அந்த கிருபையை தேவன் தருவார். எனக்கு அன்பான நேயர்களே, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ஒன்று செய்யணும், அவருக்கு பயப்படணும். பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அதே அளவு அவருக்கு பயப்படுறது மேல் அவர் கிருபையும் அவ்வளோ உயரமாக இருக்கிறது. அவருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்றைக்கி நிறைய பேர் இல்லை. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இஷ்டம் போல் பாவம் செய்கிறாங்க, இஷ்டம் போல் வாழ்கிறாங்க. எனக்கு அருமானது தப்பு மிக தவறான காரியம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் எங்கே இல்லையோ அங்கே ஆண்டவர் இருக்க மாட்டார். அவர் கிருபை இருக்காது, அவர் ஆசீர்வாதம் இருக்காது, அவருடைய அற்புதம் நடக்காது, எதுவுமே இருக்காது. அவருக்கு பயப்படும் பயம்தான் முக்கியமானது. வேதம் சொல்லுகிற கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுறதில்லை ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படிங்கன்னா தான் ஞானத்தை ஆண்டு கொடுப்பார். அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறது அவ்வளோ உயரமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்கு பயப்படுற குடும்பமாக மாற்றிடுங்க. ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைகளாக மாற்றுங்க. ஆண்டவருக்கு பயப்படுற கணவனாக இருங்க. ஆண்டவருக்கு பயப்படுற மனைவியாக இருங்க. தேவ பிள்ளையை வேதம் சொல்லுகிற கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை அப்படின்னு. கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லைன்னா கிருபை போயிடுச்சு. கிருபை இருந்தால் தான் நம்ம உயர முடியும். கிருபை இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும். கிருபை இருந்தால் தான் நீ வெளிநாடு போக முடியும். கிருபை இருந்தால் தான் எல்லாமே கிருபை இருந்தால் தான். ஆக அந்த கிருபையை மட்டும் நீங்கள் இழந்துடாதீங்க. கிருபை இழந்துடாதீங்க. தயவுசெய்து கிருபை இழந்துடாதீங்க. சரியா? ஆண்டவரே, உங்களோட கிருபைக்கெல்லாம் இருக்குது. நமக்கு பயப்படுற மேலே நம்மளோட கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்குது. நான் நமக்கு பயந்து வாழ்வேன். ஆண்டவர் ஒப்பு கொடுப்பீங்களா? ஜெபம் பண்ணலாமா? அன்னை பரலோக பிதாவே, இதை கேட்டு கொடுக்குறப்படி அருமையான நம்முடைய பிள்ளை கண்ணைக்கு பாருங்கப்பா. ஆண்டவர் பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்குது அவ்வளோ உயரமாக உங்கள் மேலே உங்கள் கிருபையை பொழிந்தரலும். உங்களுடைய கிருபை தான் உங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை இருந்தால் போதும் ஆண்டவரே. எல்லாமே கிடைச்சிடும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை தந்து ஆசீர்வதியும். உங்களுடைய கிருபையினால் பெரியவனாக்கும். உங்களுடைய கிருபையினால் மூடிக்கொள்ளும். உங்களுடைய கிருபை நம்முடைய பிள்ளை தாங்குவதாக. எல்லா வியாதிக்கும் வேதனைக்கும் பொல்லாப்புக்கு நாசமோசுக்கு எங்களை விலை காக்கிறது உங்களுடைய கிருபை தான் ராஜா. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளை உங்களுடைய கிருபைக்குள் மூடி மறைத்து கொள்ளும். கிருபையை மட்டும் எடுத்துடாதீங்க சாமி. என் பிள்ளைகள் கிருபை இழந்துடக்கூடாது சாமி. அந்த கிருபையினாலும் பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு நாம ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென். காட் பிளஸ்.